பிடிக்கிறதே வந்து சினிமா படத்தை பார்த்தா அது ஒரு நாகரிகம்னு முடிவு பண்ணலாம். பிடிக்கிறதா ஒரு கேவலம், பிடிக்கிறதா கேவலம், அது ஒரு நாகரிகமாக நினச்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான். சிகரெட்டு குடிக்கிறது ஒரு நாகரிகமாக நினச்சிக்கிட்டான். இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு சமூகத்தில் இதெல்லாம் ஒரு இப்போ இதெல்லாம் செஞ்சாதான் மதிப்பாங்க, அவருடைய சக இளைஞர்கள் நண்பர்கள் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான நாகரிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் வந்தது? குடிக்கிறது ஒரு நாகரிகம், சிகரெட்டு குடிக்கிறது நாகரிகம், இந்த மாரி பேண்டு போடுறது அப்படி பண்ணிக்கிறது நாகரிகம்னா ஏன்னா உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லை, உனக்குன்னு ஒரு போராட்ட நோக்கம் இல்லை. இப்போ இன்னைக்கு ஈழத்தில் விடுதலை பிடிக்கிற போய் பிடிக்கிறதுல ஒரு நாகரிகம், அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு நாடு வேணும் போறான்னா, அதனால இதெல்லாம் அடிபட்டு போச்சு. எங்க காலத்தில் நாங்கள் வந்து இந்த மாரி பிடிக்கிறதுக்கு நான்லாம் காலேஜில் பிடிச்சிட்டு வந்த ஒரு 20 வயசுல வந்து ஐயா பார்த்து அப்படியே போனாங்க தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எந்த லட்சியமும் இல்லை, இட ஒதுக்கலாம் அதுக்காக தான் போனாங்க. ஒரு அறிவு வந்து ஏதோ இன்னைக்கு பசுமை தலைவரா உங்களுக்கு வந்தால் நினைக்க வேண்டாம். அவர்களுடைய சாதனைகள்லாம் மிகப்பெரிய, அந்த காலத்திலேருந்து 80லேருந்து சிதம்பரம் பகுதியில் அவருடைய போராட்ட காலங்கிறது மிகப்பெரிய காலம். பாண்டியான எதிர்த்து யார் பேசினாலும் விடியத்துக்குள்ள தலையெடுத்துருவான், தலையெடுப்பான், பதிலுக்கு நாங்கள் செய்வோம். அப்ப அவனை பற்றின விமர்சனம் விடியத்துக்குள்ள சிதம்பரம் நகரம் அந்த சுத்துப்பட்டு கிராமத்துல என்ன ஒட்டணுமோ எழுதி ஒட்டியிருக்கோம், யார் ஒட்டினாலும் தெரியாது. ஆனா எங்களுக்குள்ள யாரும் ஒருத்தர் அருள்னு ஒருத்தர் இதை செய்யலாம் சொல்லுவாங்க. அவர் ஆளுங்க ஆடி அப்படி அவ்வளவு உயிரெல்லாம் நினைச்சு கவலைப்படாம துணிச்சலா செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லட்சியம் இருந்தா உனக்கு இந்த எண்ணங்கள் வராது. நீங்க கூட இப்ப இன்னைக்கு தண்ணி கொடுப்பா, நீங்க கூட இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கபடி நிகழ்ச்சி நடத்துறோம். அது திட்டமிட்டு ஆரம்பிக்கல, திடீர்னு நம்ம இந்த கொடுக்குறுப்பையில இருந்தா நம்ம முன்னாள் கபடி வீரர்களை ஏற்பாடு பண்ணால ஒரு 10 நாள்ல தான் ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டில் யாரும் நடத்தாத அளவுக்கு நடத்தி வச்சாங்க. ஏன் நடத்தணும்னா, அது எதுக்காக நடத்திருக்கோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இதை செய்யுது. எதுக்காக செய்யுதுன்னா, அந்த கபடியின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் ஒருங்கிணைக்கணும். இன்னைக்கு இந்த கபடி விளையாடணுங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள பசங்களுக்கும் வரணும். அந்த எண்ணம் வந்து அவன் கபடி விளையாட ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்க, அவனை எதிலிருந்து காப்பாற்றோம்னா, கபடி விளையாடணும்னா அது ஒரு மல்யுத்த மாதிரி தான். கபடி என்பது ஒரு மல்யுத்த விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஒருத்தனை பிடிக்கணும்னா அதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், பலம் இருக்கணும். அப்போ வந்து நம்ம கபடியில் பெரிய வீரர் ஆகணும்னு ஒரு எண்ணம், லட்சியம் வந்து அவன் எல்லா கிராமங்களையும் இந்த கபடியை விளையாட ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக அந்த பிடிக்கிறது புகைப்பிடிக்கிறது நிப்பாட்டிடும். இது நடக்குமா இல்லையா? கண்டிப்பாக பிடிக்கிறது புகைப்பிடிக்க நிப்பாட்டிடும். இதை கொண்டுட்டு வரணும்னு இப்போ நாங்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்து அடுத்த ஆண்டு பொங்கல் கழிச்சு தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் சாம்பியன் தமிழ்நாடு அளவு யாரும் நடத்தலை. அது செலவாகும். இப்போ நடத்துறதே ஏகப்பட்ட செலவு, நிறைய பேரை அவங்கவுங்களும் ஸ்பான்சர் பண்ண சொல்லி நடத்துகிறோம். இன்னும் இதை விட நல்லா பண்ணுறதா சின்ன வச்சு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் முதல்ல வந்து ஆல் இண்டியா மேட்ச் பண்ணணும் நினைச்சோம். அப்புறம் தான் நான் யோசிச்சு ஆல் இண்டியா மேட்ச் ஒன்று நடத்துறதுனால ஆல் இண்டியா மேட்சை நம்ம தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னு ஒரு பேருக்கு முதல்ல வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழ்நாடு டீமை ஒருங்கிணைச்சி மேட்ச் நடத்தணும்னா அதுலேருந்து ப்ரோ கபடிக்கு ஆள் செலக்ட் பண்ணுறோம். இந்த இப்போ கபடி வச்சாதான் செலக்ட் பண்ண முடியும். இதை செலவு பண்ணி நடத்துகிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடோட கபடி சங்க கழகம் அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி நடத்துறது இல்லை. அதை நாங்கள் நடத்தி தரோம், எங்கள் சென்னையா தலைவர் நடத்தி தரோம் அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழ்நாடு அளவில் நடத்துறவங்க போது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிச்சல் மாதிரி இதை வந்து நாம தான் செய்கிறோம், பாட்டாளி பற்றி தான் செய்யுது. இதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவங்க செய்கிறாங்க, கபடி அழியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். இது இங்கே நம்ம மாவட்டம் நடக்குதுங்கும் போது வட தமிழ்நாடு வரைக்கும் அது வந்து ஒரு 4-5 நாளைக்கு நடக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் 32 டீமா, 32 டீம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு டீம் அவங்க அங்கீகாரம் பண்ண டீம் வருது, எல்லா மாவட்டத்துலேருந்து வருது. அப்போ எல்லா மாவட்டத்துலேருந்து வரும்போது அந்தந்த மாவட்ட நம்ம கட்சி பொறுப்பாளி வர சொல்லி அவங்களையும் கௌரவப்படுத்தி அவங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இந்த மாரி கபடி இருக்கிறத ஆரம்பிங்க நம்ம பசங்கள்லாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டமிட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஒரே நோக்கம் எதுக்காக செய்யறோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களை கபடியின் மூலமாக ஒரு ஒருங்கிணைக்கணும். அவன் வந்து குடிப்பழக்கத்தை
புகைப்பிடிக்க நிப்பாட்டி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுக்கு தான் இதை வந்து முன்னோடி இந்த கிரிக்கெட்டுக்கு பதிலாக இன்னைக்கு போன ஆண்டு நடந்தது